Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். மிக்ஸில இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி ஒரே ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ணலாம்னு தான் காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜென்ரலாவே நம்ம மிக்ஸி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். அது இந்த மாதிரி ஒயிட் கலர் மிக்ஸினா சொல்லவே தேவையில்லை, நல்லா அழுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத காட்ட போறேன். இது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே தான் நான் க்ளீன் பண்ண போறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல நீங்க டெய்லி பிரஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வீகோ பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்ல என்ன யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டா ஆட் பண்ணா போதும். இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அழுக்குக்கோ அந்த மாதிரிலாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணனால இடுக்குலலாம் ஈஸியாக க்ளீன் பண்ண யூஸ் ஆகும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு நீங்க தண்ணி வச்சு அலம்பணும்ல அவசியம் கிடையாது. ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சா போதும். ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்க இடத்துல நல்ல திக்கா அழுத்தி பிரஷ் பண்ணுங்க. பாருங்க, மிக்ஸி ஃபுல்லா இந்த பேஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை நான் தொடச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்க தொடச்சிடுங்க. நீங்க இப்படி துடைக்கும் போது அந்த பேஸ்டோட சேர்ந்து அழுக்கு வந்துடும் கையோட. ஒரு 4-5 டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுக்கோங்க. பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் அழுக்கெல்லாம் போகுது. பாருங்க, மிக்ஸில இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமா போயிடுச்சு, நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் இந்த டிப்ஸ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.